முகுந்தன் முரளி. தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு அழைப்பாளர்களை தலைமை தாங்கி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நம்ம தொடங்கிறது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடத்தில் நம்முடைய பொன்னியாசாமி ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இன்னைக்கு காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் மக்களிடத்தில் நல்ல ஒரு விழிப்புணர்வும் ஒரு உத்வேகத்தையும் கிட்டத்தட்ட ஜோதிடத்தில் உள்ள 43 ஆண்டுகளுக்கு மேலே அனுபவிக்கவர். நம்முடைய இந்த காலத்தில் வாழக்கூடிய வாசி யோகி சித்தராகவே என்று நமக்கெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் பொன்னியாசாமி ஐயா அவர்கள் இந்த மாதத்தில் தலைமை தாங்க இருக்கின்றார். ஐயா அவர்களையும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த மாதத்தின் சிறப்பு அழைப்பாளராக அனுபவ வேந்தனாக இருந்து ஜோதிட ஆசானாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சுந்தரராஜன் ஐயா அவர்கள் இன்னைக்கு அனுபவ ஜோதிடம் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றியிருக்கின்றார். ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு ஒவ்வொரு நபரும் முதல் முறையாக ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு நபர் 2 நபர்களை நம்ம ஒவ்வொன்றாக அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்றோம். அதுபோல் அவரு திருச்செங்கோடு மீட்டிங்லையும் பவானி மீட்டிங்லையும் அறிமுகமாகவராக இருந்தாலும் நம்ம மகரிஷிக்கு முதல் முறையாக அறிமுகமாகக்கூடிய நம்முடைய சாரதி ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக எங்கள் நிர்வாகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இந்த மாத கூட்டத்திற்கு அன்னதானம் வணங்கி எங்களெல்லாம் சிறப்பிக்க இருக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாக குழு செயற்குழு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மாதின் ஐயா அவர்களும் ஜோதிடமும் தாந்திரிகம் என்ற சிறப்பான ஒரு தலைப்பில் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். நட்சத்திர பேச்சாளராக எப்பொழுதுமே எங்களுக்கு உறுதுணையாகவும் உத்வேகமாகவும் இருக்கக்கூடிய எங்களுடைய தொட்டிய பெரியசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அதே போல பைரவா ஜோதி நிலையத்தினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய வேலூரிலிருந்து வருகை புரிய இருக்கிற கோவிந்தராஜ் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக தாந்திரிக சக்கரவர்த்தி உயர்திரு எங்கள் நிர்வாகத்தினுடைய இணைச் செயலராக இருக்கக்கூடிய மணிமுரியேசன் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். எப்பொழுதுமே எங்களுக்கு மூத்த ஆசானாக இருந்து பல ஆலோசனைகளும் கொடுத்து இந்த டிஎன்ஏ ஜோதிடத்தினுடைய விழிப்புணர்வு மக்களிடத்தில் எளிமையான முறையில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஆசான் சௌரிராஜன் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய ஸ்டார் ஆன்லைன் அப்படின்ற ஒரு அமைப்பாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய ராஜா சங்கர் ஐயா அவர்கள், அதாவது ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ராஜா சங்கர் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். இன்னைக்கு வயதில் மூத்ததாக இருந்தாலும் பல அனுபவங்கள் மக்களிடத்தில் எளிமையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இன்னைக்கு குழப்பமான ஒரு சிக்கலையும் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற பெருநோக்கத்தில் கோயம்புத்தூரிலிருந்து வருகை புரியக்கூடிய நம்முடைய துரைசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக நிறைய அனுபவம் மிக்கவர்களாக இருந்தாலும் ஜோதிடம் முழு நேரம் மூச்சாக இருந்து திகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய மாலை முரசு ஜோதிடத்தினுடைய விழிப்புணர்வு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராசி பண் எழுதி கொண்டிருக்கக்கூடிய சேலத்திலிருந்து வருகை கொண்டிருக்கக்கூடிய ஆனந்தி மேடம் அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய பத்மபிரியா மேடம் அவர்களையும் ஜோதிட வித்யாவாணி ஜெயந்தி மேடம் அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கப்பட்டு நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு எப்பொழுதுமே முதல் பேச்சாளராக நம்மளை துவக்கி ஒரு உற்சாகப்படுத்தி ஒரு கிரகத்துக்கு ஒரு பாவகத்துக்கு ஒரு பாடல் இருக்கு, அதற்குரிய விளக்கங்கள் இருக்கிறது. நெட்டெடுக்கின் மூலமாக ஒரு ஜாதகத்தை பார்த்தால் இப்படிதான் பலன் சொல்ல வேண்டும், இப்படிதான் வரும் அப்படின்ற ஒரு ஆணித்தரமாக சொல்லி ஒரு ஜோதிட துறைக்கே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய MM ஆன்மீக கலச யூடியூப் சேனல்ல தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்குன்ற ஒரு ரசிகர் கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு அற்புத மனிதர் எங்கள் அறிவத்தினுடைய பொருளாளர் உயர்திரு தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட முதல் பேச்சாளராக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு ஜாதா பரபரமாம் தஸ்ம ஸ்ரீ குருவே நமக. வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கு முதற்கென வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற
தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும், என் முன் அமர்ந்திருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஆன்லைனிலே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக கலசம் யூடியூப் சேனல் நிர்வாகத்தாருக்கும் எம்முடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். அதற்கு முன்பாக ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீழலும் ஜொலிக்கின்ற கதிர்மதி செய்யும் கணக்கனு பாம்பு மாதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் ஆயன் தானும் வாதி என்ற ஞானியம் பலவாறாக ஏகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமத்தாக பலன் சொல்வதாம் ஜோடியம் என்று சொன்னார். எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லக்கினமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி 12 ராசிக்குள் மிகுந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களை எல்லாம் செப்பிடுவாய் குருவின் கலாச்சாரத்தாலே. ஆகவே குருவை வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். முதலாவதாக 3 தலைப்புகளிலே நான் எப்பொழுதும் என்னுடைய பேச்சை பிரித்துக் கொள்வேன். முதலாவதாக நெட்டெடுப்பு ஜோதிடம், இரண்டாவதாக 6ஆம் பாவத்தை பற்றிய செய்தி, மூன்றாவதாக ஒரு உதாரண ஜாதகம். இவ்வளவுதான். இப்போ இந்த நெட்டெடுப்பு ஜோதிடம், இந்த நெட்டெடுப்பு ஜோதிடம் என்பது பார்த்த உடனே நாம் ஒரு முடிவுக்கு வருவது. ஒரு ஜாதகத்திலே மேசம் சிம்மம் இவைகளில் சூரியன் இருந்து அந்த சூரியன் லக்னத்திற்கு 6-11 வருகின்ற பொழுது அவன் சிறப்பான வாழ்க்கையை அந்த சூரியன் கொடுத்து விடுகிறது. குறிப்பாக குருவின் பார்வை அந்த சூரியனுக்கு கிடைத்து விட்டால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகமான வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கின்றது. அடுத்தபடியாக ஒரு ஜாதகத்திலே சிம்மத்திலே சூரியன் இருந்து அந்த சூரியன் லக்னத்திற்கு 10ஆம் இடமாக வந்தால் அவனுக்கு அதிகார பதவி, அதிகாரமிக்க ஒரு பதவியாக அல்ல அதிகாரம் உள்ளவனாக அரசு துறைகளிலே செயல்படுகின்ற ஆற்றல் கிடைக்கிறது. அதே சிம்மத்தில் இருக்கின்ற அந்த சூரியனானவன் லக்கணத்திற்கு 9ஆக வந்துவிட்டால் அவன் தனி காட்டு ராஜாவாக இருப்பார். ஒரு ஜாதகத்திலே 12ஆம் இடத்தில் சூரியன் இருந்து அந்த சூரியன் பாப கிரகம் பார்த்து விட்டால் அவனுக்கு வறுமை ஏற்பட்டு விடுகிறது. ஒரு ஜாதகத்திலே 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அவனுக்கு திருமண வாழ்க்கை காலதாமதமாக அமைந்தால் சிறப்பாக இருக்கும். அதே 7ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த சூரியனோடு சந்திரன் சேர்ந்துவிட்டால் கொஞ்சம் அசகு பிசகான வாழ்க்கை அவனுக்கு அமைந்து விடுகிறது. அதே 7ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த சூரியனோடு செவ்வாய் கூடிவிடில் அவனுக்கு மனைவியின் மூலமாக நிம்மதியற்ற வாழ்க்கை கிடைக்கிறது. அதனால தான் சொன்னார், இடு செவ்வாய் கதிர் கூடி எங்கே நின்றாலும் இவளும் வாலிபன் தண்ணில் நூல் இழப்பாள் என்றாங்க. அது ஆண்களுக்கும் பொருந்தும். அதே சூரியனோடு புதன் சேர்ந்து விட்டால் பிற்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், கல்வியில் சிறந்து விளங்குவார். அதே சூரியனோடு குரு சேர்ந்து விட்டால் அழகான மனைவி, அருமையான இல்லற வாழ்க்கைகள் அமைந்து விடுகிறது. சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்து விட்டால் குறையுள்ள இடத்தில் அவன் திருமணம் செய்தால் சிறப்பாக இருக்கும். சனி சேர்ந்தால் ஏதோ வாழ்க்கை. ராகு சேர்ந்தால் கொஞ்சம் அசக்கு பிசக்கு. கேது சேர்ந்து விட்டால் ஞானத்திலே அவனை கொண்டு செல்கிறது.
ஒரு ஜாதகத்திலே சந்திரன் உச்சம் பெற்று அது 3-11 அமைந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆட்சி பெற்ற சந்திரன் திரிகோணமாக அமைவது சிறப்பு. ஒரு ஜாதகத்திலே செவ்வாய் உச்சம் பெற்று 3, 6, 11 லக்கணத்திற்கு அமைவது சிறப்பு. ஆட்சி பெற்ற செவ்வாய் திரிகோணமாக அமைவது சிறப்பு. ஒரு ஜாதகத்திலே மிதுனம் கன்னியில் புதன் இருந்து அது லக்கணத்திற்கு திரிகோணமாக அமைந்துவிட்டால் சிறப்பான வாழ்க்கை. அதைப்போல ஒரு ஜாதகத்திலே குரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்து திரிகோணமாக அமைவது சாலச் சிறந்தது. ஒரு ஜாதகத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று அது 3, 6, 11 லக்கணத்திற்கு அமைவது சிறப்பு. அதே அது உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற சுக்கிரனானவர் லக்கணத்திற்கு திரிகோணமாக அமைவது சிறப்பு. ஒரு ஜாதகத்திலே சனி உச்சம் பெற்று 6, 8, 9, 10, 11 வருவது சாலச் சிறந்தது. ஒரு ஜாதகத்திலே மேஷம், ரிஷபம், கன்னி, கடகம், மகரம் இவற்றில் ராகு இருந்து ஒரு சுபகிரகம் பார்வைப்பட்டு திசை நடத்தினால் சிறப்பான வாழ்க்கை அவனுக்கு அமையும். ஒரு ஜாதகத்திலே புதன், குரு, சுக்கிரன் ஸ்தானம் பலம் பெற்று கேந்திரத்திருப்பது சாலச் சிறந்தது. அதை போல சூரியன், செவ்வாய், சனி இது ஸ்தான பலம் பெற்று கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு. ஒரு லக்னத்திலே லக்னத்திலே சுக்கிரன் இருந்து 12 புதன் இருந்து 2 பாவக்கிரகம் இருந்தால் அது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துவிடும். ஒரு ஜாதகத்திலே 2, 8, 12 ஆகிய இடங்களில் பாவகிரகம் இருந்து திசை நடத்தினால் அவனுடைய கண்கள் பாதிக்கப்படும். இப்படி சொல்கிறோம். அடுத்ததாக எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அது என்ன பாவம் வேலை செய்கிறது என்று பார்ப்போம். இப்போ சென்ற மாதத்திலே 6ஆம் பாவத்தை பற்றி பேசினேன். சென்ற மாதம் இல்லை, அதுக்கு முதல் மாதமும் 6ஆம் பாவத்தை பற்றி தான் பேசினேன். இந்த 2 மாதத்திலே நோயை பற்றி பேசினேன். ஆனால் இந்த மாதம் 6ஆம் பாவம் தான், ஆனால் நோய் இல்லை, வேற தலைப்பு. சரி, இப்போ 6ஆம் பாவத்துக்கு ஒரு முன்னுரை கொடுத்து விடுவோம். ஆறாம் இடத்தில் அதிபனும் கவனி, அதாவது வீரான யுத்தமோடு பொருளும் சேதம், பெண்ணால் கண்டம், விளங்குகின்ற செம்பொன்னும் நஷ்டமாகும், கூறான மெய் உபாதை, ஜலமடந்தை, கூறுமோ பெரும்பாடு நோய் பற்றியும் பேரான சிறைச்சாலை கிட்டுமென்று பேசினார் புலிப்பாணினர். முதவரி சொல்லல. 6ஆம் இடத்தின் அரும்பலன்தான் ஆயுதத்தால் ரணம் சொல்லே, ஞாதியால் துன்பம். அடுத்தவர் வீரான யுத்தமோடு. இப்போ இதை தான் எடுத்துக்க போகிறோம். போன மாதம் 2 மாதம் 3வது வரி எடுத்துக்கிட்டேன். கூறான மெய் உபாதை, அதுக்கு நிறைய உதாரணம் கொடுத்தோம். இப்போ வீரான யுத்தம். அப்போ 6ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தால் என்ன நன்மை? 6ஆம் இடத்துல சுப கிரகம் இருந்தால் என்ன நன்மை? 6ஆம் இடத்திலே பாவ கிரகம் இருந்தால் என்ன நன்மை? 6ஆம் இடத்து அதிபன் 6, இது 8, 12க்கு போனால் என்ன?
6ஆம் இடத்து அதிபன் கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் என்ன நன்மை? இப்போ பார்க்குறோம். முதலாவதாக குமாரசாமியத்திலிருந்து ஒரு பாடல். தொழிலுக்கு 2-4 பலன், இது இதன் மீது பவனத்து உள்ளதும் கேட்பாய் முனியே. அதாவது அகத்திய முனிவர் முருகப்பெருமான்கிட்ட பாடம் கேட்க போகிறார். முருகப்பெருமான் இந்த ஜோதிடம் சொல்லி கொடுக்குறார். அப்போ சொல்கிறார், ஐயோ அகத்தியரே, இதுவரை உனக்கு 5ஆம் பாவத்தை பற்றி சொல்லி கொடுத்துட்டேன். இன்னைக்கு தொடங்குகின்ற பாடம் 6ஆம் பாவம். அதனால தான் சொல்கிறாரு, தொழிலுக்கு 2-4 பலன். தொழில்னா 10ஆம் இடம், அதுக்கு 8ஆம் இடம், 5ஆம் இடம். ஆக 5 பற்றி சொல்லிட்டேன். சட்பவனத்து உள்ளதும் கேட்பாய் முனியே. நான் உனக்கு இன்னைக்கு 6ஆம் இடத்து பலனை பற்றி சொல்ல போகிறேன், கேள். சொல்லிட்டு அடுத்த வரி சொல்றாரு, சுடரும் 2-3 உதிக்க. சுடர்னா கதிரவன். கதிரவன் 6ஆம் இடத்திலே உதிக்க என்னாகும்? அவன் தைரியமான எதையும் எதிர்க்கின்ற ஆற்றலை பெற்றிருப்பான், நல்ல நிலையில் இருந்தா. அதான் சுடரும் 2-3 உதிக்க. ஒரு வரி சொல்லிட்டார், ஒரு கருத்து. அடுத்த சொல்லுற, விழிபதிக்கு இறை பிழைக்கில் வேதியனும் ஒன்றுதிக்க மேலவர்கோன் ஒளிக்கில். அடுத்த கரு சொல்றாரு. அவர் பாடலை படிக்கிறதுக்கே ஒரு தனியான ஒரு ஆர்வம் வேண்டுங்க. விழி பதிக்கு இறை பிழைக்கில். விழினா கண்ணு. ஒரு லக்கணத்திற்கு, ஒரு ஜாதகத்திற்கு லக்கணம் கண் போன்றது. அதனால தான் சொல்றாரு, விழி பதிக்கு இறை பிழைக்கில் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க. அடுத்த சொல்றார், வேதியன் ஒன்றுதிக்க. வேதியன் யாருங்க? குரு. ஒன்றில் இருக்க மேலவர்கோன் ஒளிக்கில். மேலவர்கோன்னா 6ஆம் இடத்து அதிபதி மறைந்து நிற்க. 8-12 இருந்த இவன் அசைக்க முடியாத, எதிரிக்கு அஞ்சாதவனாக இருப்பான். எப்படிங்க? ஆக லக்னாதிபதியும் குருவும் சம்பந்தப்பட்டு 6ஆம் இடத்து அதிபதி பலம் குறைந்திருந்தால் அவன் எதிலும் வெற்றி கொள்வான். அடுத்த சொல்றான், இவன் விப்பிரனை சேர்ந்து பழி தொழிலால் சேராமல் ஒன்றில் பற்றிட. இவன் யாருங்க? லக்னாதிபதியும் குருவும் சேர்ந்து பாவ கிரகங்கள் சேராமல் ஒன்றில் நிற்க. விப்பிரனை சேர்ந்து ஒன்றில் இருந்துட்டாலும் இவன் தைரியசாலி. அடுத்த கருத்து சொல்றாருங்க பாருங்க, பாவர் உபஜயமாகில். 3, 6, 11 பாவ கிரகங்கள் அமைந்து விட்டால் அவன் எவ்வளவு பெரிய தைரியசாலியாக இருப்பான், எடுத்த உடனே சொல்லிடலாம். அடுத்தது சொல்றாரு, பற்றற்றவர். பற்றற்றவர்னா யாருன்னா லக்னாதிபதி. பற்றற்றவர் சொல்லிட்டு மொழிக்கு 5 இறை முன் துற்பலமாக. யோசனை பண்ணி பார்த்தேன். பற்றற்றவர் லக்னாதிபதி வச்சுக்கிட்டோம். மொழிக்கு 5 இறை இல் முன்பாக துற்பலமாக. மொழினா 2ஆம் இடம், பேசுகின்ற வார்த்தை. அதான் மொழிக்கு இறை முன்பு துற்பலமாக இருந்துவிட்டு அடுத்த வரி சொல்றாரு, முன்பின் சுவர் நிற்க என்னாலும் இவன் இரிபு முழுதும் உள்ளவனே. இவனுக்கு எப்போதும் பகையாளிகள் துன்பம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன பொருள்? நான் லக்னாதிபதி வலு குறைந்து 6ஆம் இடத்ததிபதி வலு பெற்று அவர்களுக்கு முன் சுபகிரகம் இருந்தால் இவன் எதிரிகள் அவனுக்கு ஜாஸ்தி பலம் குறைந்து காணப்படும், இவன் பலம் குறைந்து காணப்படுவான். இப்படி அந்த குமாரசாமியம் பாடலானது அழகாக சொல்லுகிறது. சரி, அடுத்தது ஜாதக அலங்காரம்.
ஜோதிட களஞ்சியம், இந்த 2 நூலில் இந்த பாட்டு தான் இருக்கு. கூறும் 6ஆம் இடத்தின் குறித்திடும் பலன்கள். 6ஆம் இடம் குறித்திடும் பலன்கள் 6இல் வீரும் நல்லோர்கள் மேவ தாயத்தார்கள் பேருடன் வழக்கிட்டு சொத்தை பிரித்துத்தா என்று ஏறியே அம்பலத்தில் நிற்பர் எதிர்க்கே வலிமையாகும். ரொம்ப அழகான பாட்டு. இந்த பாட்டனுடைய சிறப்பு அப்புறம் சொல்கிறேன் பாருங்க. கூறும் 6ஆம் இடத்தின் குறித்திடும் பலன்கள் 6இல் வீரும் நல்லோர்கள் மேவ, சுபகிரகம் 6ஆம் இடத்தில் இருக்கணும். இவனுடைய தாயத்தார்கள் சொத்தை பிரித்துத்தா என்று ஏறியே அம்பலத்தில் நிற்ப. அம்பலம்னா கோர்ட்டு, பஞ்சாயம். எதிரிக்கே வலிமையாவான். இவன் ஜெயிக்க மாட்டான், தோத்து போடுவான். பின்னே பண்ணும் கேந்திரத்தில் இருக்க மின்னிய ஞாதியரை மெளியலே பண்ணு வைப்பான். பாருங்க எவ்வளோ அழகா எடுத்துட்டு பாருங்க. 6ஆம் இடத்திலே சுபகிரகம் இருந்து 6ஆம் இடத்து அதிபதின் 12க்கு போயிட்டா இவன் கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்க மாட்டான். பஞ்சாயத்துக்கு போனால் இவன் தோத்து போயிடுவான். அடுத்தது சொல்றாரு, இந்த 6ஆம் இடத்து அதிபதி இருக்காருங்க பாருங்க, மின்னிய ஞாதியரை மெளியலே பண்ணு வைப்பான். யார் இவன்? கேந்திரத்தில் சொல்லிட்டு கன்னியே 6ஆம் இடத்தில் இருந்த தீக்கோளினாலேன்னு சொன்னார். ஆக 6ஆம் இடத்துல நல்லவர்கள் இருந்தாலும் 6ஆம் இடத்து அதிபதி தீக்கோளினா இவன் வெற்றி பெறுவான். அடுத்தது சொன்னார், காதலால் 6ஆம் இடத்தில் கடினராம் தீக்கோள்கள் ஓதிய பொல்லார்க்கு பொல்லாங்குரைத்து வேலவனைப் போல ஏதிலார் தங்களுக்கெல்லாம் இடியென பலவானாகி பூதளத்தில் எவரும் புகழ்ந்திட வாழ்வான் பாரே. சொன்ன 2 பாட்டை 6ஆம் இடத்திலே நல்லவர்கள் என்றால் என்ன பலன், 6ஆம் இடத்திலே 6ஆம் இடத்து அதிபதி 12ல் போய் மறைஞ்சு 8ல் போய் மறைஞ்சா இவன் வழக்கில் தோல்வி அடைவான். அதுவே 6ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்து 6ஆம் இடத்து அதிபதி கேந்திர திரிகோணம் நின்றால் வெற்றி பெறுவான். அதனால தான் சொன்னார், மின்னிய ஞாதியரை மெளியலே பண்ணு வைப்பான். பண்ணிய எவர் கண்டாலும் சொல்லிலே வெற்றி பெறுவான். இப்ப அடுத்தவள காதலால் 6ஆம் இடத்தில் கடினராம் தீக்கோள்கள் பாவகிரகங்கள் 6ஆம் இடத்துல என்னன்னு பார்க்கிறோம். ஓதிய பொல்லார்க்கு பொல்லாங்கு உரைத்து, எவன் எதுக்குறானோ அந்த எதுக்குறவனுக்கு அவன் மொழியிலே பதில் சொல்லுவான். அடுத்த சொன்ன வேலவனை போல, முருகப்பெருமானை போல ஏதிலார் தங்களுக்கெல்லாம் இடியென பலவானாகி பூதளத்தில் எவரும் புகழ்ந்திட வாழ்வான் பார்த்து சொன்னார். அப்ப 6ஆம் இடத்திலே பாவகிரகங்கள் சிறப்பு. அடுத்தவரி சொன்னார், பொருந்தும் சிங்கத்தை கண்டு புடமிடும் இடபம் போல. இந்த 6ஆம் இடத்துல பாபகிரகங்கள் இருக்கு பாருங்க, அவனை பார்த்தா ஆட்டுக்குட்டிகள் இதெல்லாம் சிங்கத்தை பார்த்தா எவ்வாறு தெரித்து ஓடுகிறதோ அதை போல இவனுடைய பகையாளிகள்லாம் தெரித்து ஓடுவார்கள். அதான் சொன்னார், பொருந்தும் சிங்கத்தை கண்டு புடமிடும் இடபம் போல இருந்த சத்ருக்கள் எல்லாம் இறந்து கைகூப்பி நிற்ப திருந்தவே செல்வம் பெற்று இவனும் பாரினில் வருந்திடாது இருப்பான் எல்லாலும் 6ஆம் இடத்தில் இருந்த தீக்கோளினாலே. சரி, ஒரு உதாரணம் சொல்லிட்டு சொன்னதான் உங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஒரு நண்பருடைய ஜாதகம், நண்பர் பையன் ஜாதகம், சிம்ம லக்கணம், 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம். அப்ப ஆரம்பத்திலே செவ்வாய், இயற்கையிலே செவ்வாய் பாவகிரகம். ஆனால் லக்கண சுபர், அவர் 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்காரு. இவர் எந்த அலுவலகத்தில் வேலை செஞ்சாலும் அவருக்கு தொல்லை கொடுக்கறதே ஒரு வேலையா இருக்கு, ஒரு குரூப்பு.
ஆனால் எவ்வளவுதான் தொல்லை கொடுத்தாலும் கடைசியில் இவர் தான் வெற்றி பெறுவார். அவன் தெரிச்சு ஓடி போயிடுவான். அப்போதான் சொன்னாங்க, டேய் கூட கூடும்போதே பகையாளியில் கூட்டிகிட்டே போகிறாடா நீ எங்கே போனாலும்பாங்க. அப்போ இந்த 6ஆம் இடத்திலே தீக்கோள்கள் இருந்தால் என்ன பாருங்க. இன்னொரு நண்பர் ரிஷப லக்னம் 6ஆம் இடத்துல கேது, இவங்கள கேஸ் போட்டான். கேஸ் போட்டு இவங்கிட்ட வந்து ஐயா உன் மேலே கேஸ் போட்டு தப்புன்னு இவன் கூப்பிட்டு ஓடிவிட்டான். அதான் சொன்னார், பொருந்தும் சிங்கத்தை கண்டு புடமிடும் இடமும் போல இருந்த சத்துருக்கள் எல்லாம் இறந்து கை ஊப்பி நிற்பார். 6ஆம் இடத்துல ராகு நல்ல இருந்து சுபகிரகம் பார்த்து திசை நடத்துங்க பாருங்க. தேர்தல் நின்று அப்படியே வெற்றி பெறுவான். நல்ல கருத்தினாலே. அடுத்தவன் கோள்களில் கொடிய நாகம் 6ஆம் இடத்தில் எகுவி நிற்க. 6ஆம் இடத்துல சொன்னார் ராகு. கோள்களில் கொடிய நாகம் 6ஆம் இடத்தில் எகுவிங்க. தாளினில் தலைமையில் பூண்டை தடைபடும் காவல் இல்லான். அவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதான் தாளினில் தடைகள் பூண்டு தடைபடும் காவல் இல்லான். நாளுமே பலரும் போற்ற நன்னிடும் கீர்த்திமானாய். நாளுமே பலரும் போட்ட அவனை பக்கத்தில் எப்போதும் 10 பேர் வச்சுக்கிட்டே இருப்பான். நாளுமே பலரும் போட்ட நன்னிடும் கீர்த்திமானாய். தேல் முதல் விஷத்தந்துக்கள் தீண்டாலும் என்னாலும் திடவானாம். அவங்ககிட்ட அதெல்லாம் நடக்காது. 6ஆம் இடத்துல பாபகரம் இருந்தாலும் சரி, அதே 6ஆம் இடத்துக்குரிய கேந்திர குணங்கள் இருந்தாலும் அதே பலன்தான். சரி, திடமுறும் 6ஆம் பாவாதி பாவனாய் கேந்திரத்தில் நிற்க. பாருங்க எவ்வளவு அழகான. திடமுறும் 6ஆம் பாவாதிபதி கேந்திரத்தில் இருக்க வடிவுறும் நல்லோர்கான மறிவிடும் மந்திரவாதியாம். 6ஆம் இடத்துல வந்து இப்போ ராகு இருந்துச்சுன்னு வச்சுக்க, மந்திரம் பலிக்கும் வைத்தியமும் பலிக்கும். 6ஆம் இடம் சம்பந்தம் ஏற்பட்டாலும் சரிங்க. வடிவுறும் நல்லோர்கான மடிவும் மந்திரியா படிமிசை பலருங்கான. பாருங்க, படிமிசை எவரும் போட்ட பயில் பிரபல தலைவனாகி கொடியவர் தமக்கும் நன்றே கூறுவான். இந்த 6 பாட்டும் ஒத்து கவனிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு இலக்கணம் கிடைச்சிருக்கும். ஆனால் யாரும் கேட்க மாட்டீங்க. இந்த தமிழ் மொழியிலே வந்து அந்தாதி என்கின்ற ஒரு செய்யுள் முறை இருக்கிறது. ஒரு பாடலின் அடியோ சீரோ சொல்லோ அடுத்த பாடலுக்கு முதலாக வருவது அந்தாதி. அதான் அந்தம் கூட்டலாதி அந்தாதி. இந்த 6 பாட்டும் அந்தாதி முறையிலே அமைச்சிருக்காங்க. சொல்லுறும் 6ஆம் இடத்தில் சுபகிரகம் நிற்க. பாருங்க, சொல்லும் 6ஆம் இடத்தில் சுபகிரகம் நிற்க துளங்கும் 6ஆம் இடத்து அதிபனும் கேந்திரத்தில் இருக்க. அதுதான் முக்கியம். அடுத்தவர் சொன்ன நல்லவர் கண்டிடின் ஞாதிக்கு உபகாரம் செய்வான். நல்லவர் கண்டிருக்குன்னு நாதிக்கு உபகாரம் செய்வான். நாடுங்கால் அவனுக்கு எந்நாளும் நலிவில்லை. வாழ்க்கையில கடைசி வரை அவனுக்கு கஷ்டம் இருக்காது. அல்லலுறும் 6ஆம் இடத்தில் இன்மையாயினும் அவருக்கு எதிரியால் துன்பமில்லை. இப்படி இந்த ஜாதக அலங்காரம் பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. அடுத்ததாக புலிப்பாணி எடுத்துட்டான். அவர் இந்த 6ஆம் இடத்தை பற்றி என்ன சொல்றார் பார்ப்போம். முதல்ல ஒரு பாட்டு, அழகான பாட்டு. அறிந்திட்டேன் இன்னும் ஒன்று சொல்ல கேளாய், அட்டமத்தன் 3இல் அமைந்தவாறும் கரைந்திட்டேன் கருவூரிலிருந்து வந்த காளையவன் 100 ஆண்டு வாழ்வான். பாரு, 8 குடையவன் 3ல் இருந்து நல்ல நிலை இருந்தால் அவனுக்கு 100 வயசு. சொல்லு,
அதான் கரண்டிட்டேன், கரூரிலிருந்து வந்த காளையவன் 100 ஆண்டு வாழ்வான். அடுத்த சொன்னாரா அந்த 8 குடைய 3ல் போனாலும் பறைந்திட்டேன், பகைவரும் எதிர்த்த நாளில் பாரினில் படை கொண்டு போர் புரிவான். வலிமை ஜாஸ்தி. 3 குடைய 8க்கு போனாலும் அதான். அறைந்திட்டேன் இன்னும் ஒன்று சொல்ல கேளாய், அப்பனே ஆரோனும் 3 கூடி நிற்க. அப்படியே கவனிச்சுக்க, எல்லாம் பாடு, நீ எடுத்த உடனே பாருங்க. ஆரோனும் 3 கூடி நிற்க. அப்ப 3 குடையவன் 6 குடையவன். பறந்திட்டேன் படையாட்சி ஆட்கள் மெத்த உண்டு பண்பாக புலிப்பாணியார் சொன்னாரே. எதிரிகள் வந்து அவனை துரத்தி துரத்தி அடிச்சிருவானா. அதனால சொன்ன ஆரைந்திட்டேன் இன்னும் ஒன்று சொல்ல கேளாய், அப்போனே 3 6 சீனி நிற்க. சீரப்பா செல்வனையும் எதிர்த்தானால் சினகொண்டு தாக்குவான் சொன்னார். அடுத்த சொன்னார், சரி இப்படி 6ஆம் இடத்துல சொன்னீங்க, இந்த 6ஆம் இடத்ததிபதி கேந்திர திணிகோணத்தில் என்ன சிறப்புங்கிறதுக்கு அவருக்கும் சொன்னார். ஆரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, அப்பனே ஆரோனும் கேந்திர கோணம். அடுத்த சொன்னார், சீரப்பா செல்வனுக்கு ராஜதோஷம். இவ்வளோ நேரம் வரலையும் 6ஆம் இடத்ததிபதினு என்னென்னமோ இருந்தால் சொன்னீங்களே, இப்போ என்ன சார் அப்படியே முரணா அமைச்சிருக்கார் எல்லா பாட்டும். செல்வனுக்கு ராஜதோஷம். சீரப்பா செல்வனுக்கு ராஜ அரசாங்கத்தில் தொல்லை உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்ததிபதி எந்த வீட்டில் இருக்கானா அந்த வீட்டதிபதி கேந்திர திரிகோண கிடக்கூடாது. பாரம்பரிய முறையில் வீடு கொடுத்த கிரகம் முக்கியம். அதுதான், மற்றதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அறிந்தா அதான் சொன்னேன். ஆரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, அப்பனே ஆரோனும் கேந்திர கோணம். சீரப்பா செல்வனுக்கு ராஜதோஷம் சொல்லிட்டு அடுத்த சிவசிவா சோரரால் கண்டம் சோரரால் துன்பம். அப்ப எதிரியால் உனக்கு பாதிப்பு. அப்ப 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்து அந்த பாவகிரகம் கெட்டு இருந்து வீடு கொடுத்த கெட்டு இருந்தா கண்டிப்பா அவன் கொல்லப்பட்டு தான் போவான். அதான் சோரர் பயம் சோரத்தால் கண்டம். கூறப்பா குடும்பத்தில் களவு போகும், கூச்சலிட்டு வெளிவருவாள் குமரிதானே. மனைவி ஒடியாரோ கத்திக்கிட்டு, கூறப்பா குடும்பத்தில் களவு போகும் கூச்சலிட்டு வெளிவருவாள் குமரிதானம் சொல்லிட்டு, வீரப்பா வெகு பயம் வெடியால் துன்பம் விளங்குமடா பல துன்பம் இன்னும் கேளாய். இப்படி 6ஆம் இடத்துல சொன்னார் பாருங்க. அடுத்த பாட்டு இன்னொரு அவரே எல்லாம் புலிப்பாணி தான். பாரப்பா பகலவனும் சனியும் சேயும் பாம்பும். 4 பாவகிரகம் எடுத்துக்கிட்டாரா, பகலவன் சனி சேய் பாம்பு. ராகு கீழே எடுத்துக்க. பகர்கின்ற இக்கோள்கள் 6இல் நிற்க. என்னாச்சு, 6ஆம் இடத்துல இந்த கோள்களை கொண்டு போய் வச்சுக்க. பகருகின்ற இக்கோள்கள் 6இல் நிற்க. கூறப்பா குமரனையும் சத்ரு கண்டால் குவளையத்தில் புலி கண்ட பசு போலாவார். இந்த ஜாதகனை பார்த்த உடனே எதிரிகள் வந்து சிங்கத்தை பார்த்த பசுமாடுகள் எவ்வாறு வந்து பயந்து ஓடுகிறதோ அதே போல ஓடுவார்களாம். அதான் புலி கண்ட பசு போல் ஆவார். அடுத்தாப்புல சீரப்பா செல்வனுக்கு சென்னாடும் செம்பொன்னும் கிட்டுமடா. ஆரப்பா சொல்லிட்டு அசுபர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் விதி குறைந்து போகாதே பண்ணார். இப்படி 6ஆம் இடத்துல இருக்கு சொல்லிட்டார். அடுத்தாப்புல ஜோதி சிந்தாமணி தான் ஒரு பாட்டு, அழகான பாட்டு, கௌசிக சிந்தாமணி.
கூறும் 6ஆம் இடத்தில் எவர் வரினும், பாருங்க, கூறும் 6ஆம் இடத்தில் எவர் வரினும் அந்த மாரியும் பொன்னனும் பாக்கியம் மறுவீழில் கனவானாம். 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்து 9ஆம் இடத்துல வந்து குரு இருந்தாலும் சுக்கிரன் இருந்தாலும் அவன் கனவானான். இது கொஞ்சம் என்ன, அது 6ஆம் இடத்துல பாவகிரகம் 9ஆம் இடத்துல இருக்க சுபகிரகம் சொல்றாரு, ஏன் இப்படி சொன்னாரு நானும் யோசனை பண்ணேன். ராகுக்கு கேந்திரத்தில் 6ஆம் இடத்துக்கு கேந்திரம் எதுங்க? 9ஆம் இடம் என்னதுங்க? கேந்திரம். சுக்கிரன் 9ல இருந்து அதுக்கு கேந்திரம் எதுங்க? 10வது கேந்திரம் எதுங்க? ராகு 6ஆம் இடம். அப்ப 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்து 9ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கின்ற அதுக்கு கேந்திரத்தில் இருக்கிற சிறப்பு. அதனால தான் சொன்னார், அழகா சொன்ன, கூறும் 6ஆம் இடத்தில் எவர் வரியினும் அந்த மாரியும் பொன்னனும் பாக்கியம் மறுவீடில் கனவானான். அடுத்த சொன்னார், சீரிய சத்ருதன்னை செயம் செய்யும் தீரன் இவனே என்று பாரினில் கௌசிகர் உரைத்த உரையானது பொய்யாகாதே. அடுத்து அழகான பாட்டு ஒன்று. பொய்யுறு காரி மாந்தி பொல்லாத நாகமாரில் மெய்யுறு நிற்குமானால் மிகு தவத்தின் கேள் மன்னா ஐயமற்று எழுத்த பேரை அறுதனை காலில் பூட்டி துய்யவே வேறூரில் ஓட்டுவான் காலை. மண்டியை நீ கேளாய் சத்ரு தன்னை தெண்டினை செய்யும் தீரன் இவனே என்று அண்டின பேருக்கெல்லாம் அருளோடு செல்வம் ஈவும் பண்டிதன் இவனே என்று பாரினில் கௌசியனும் உரை செய்தாரே. 6ஆம் இடத்துல பாரு என்ன சொல்றாரு பாருங்க. பொய்யுறு காரி மாந்தி பொல்லாத நாகமாரில், காரி மாந்தி, அடுத்த சொல்ற பொல்லாத நாகம் ஆறில் மெய்யுறு நிற்குமானால், நல்ல நிலையில மெய்யுறு நிற்குமானால் மிகு தவத்தின் கேள் மன்னா. இவனுடைய பெருமை தெரியாம இவங்கிட்ட சண்டைக்கு வந்தானா ஐயமற்று எதிர்த்த பேரை அறுதனை அறுதலை காலில் பூட்டி, கையை காலை கட்டி அறுதலை காலில் பூட்டி துய்யவே வேறூரில் ஊட்டி துரைத்தனம் ஆளுவான். அவன் தான் அந்த ஊரிலே வந்து பெரிய தாத்தா. அடுத்தாப்புல சொன்னாரு, மண்டியை நீ கேளாய் சத்ருதன்னை தெண்டினை செய்யும் தீரன் இவனே என்று சொல்லிட்டு அவன் உயர்ந்த குணம் இருக்கும். அண்டின பேருக்கெல்லாம் அருளோடு செல்வம் ஈயும் பண்டிதன் இவனே என்று பாரினில் துரைத்தனமாழ்வான். நல்ல கல்வியும் கற்றிருப்பான். அழகாக சிறப்பான பாடல்கள்லாம் சொன்னார். ஒரு ஜாதகம் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். 2004 பிறந்த ஒரு பையன் ஜாதகம். லக்னம் வந்து கன்னி லக்னம். லக்னத்திலே குரு, 2ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், செவ்வாய், 4ஆம் இடத்துல வந்து சூரியன், 8ஆம் இடத்திலே சந்திரன் ராகு, 11ஆம் இடத்துல சனி. பார்த்தீங்களா, லக்னாதிபதி 3க்கு போயிட்டாரு, 2 குடையவர் 3க்கு போயிட்டாரு. இந்த கிரக சேர்க்கை பாருங்க எவ்வளோ அதிகமாக இருக்கு பாருங்க. சனி மற்றும் வலுப்பெற்று 11ஆம் இடத்துல இருக்காரு. அதனால சொல்றாரு, 6, 3, 11 அந்தையின் இருப்பின் கூறும் பேருண்டாம் குறைவில்லா செல்வம் இல்லாம் ஏறும் பல்லக்குண்டாம் இடம்பொருள் ஏவல் உண்டாம் காரும் கஷ்டலட்சுமி பாரும் அஷ்டலட்சுமி கடாட்சாலம் மேன்மேலும் உண்டாகும்னா. அப்ப அஷ்டலட்சுமி கடாச்சாரம். அப்ப சனி 11ல் இருப்பது மிகப்பெரிய ராஜயோகம். இந்த பையன் ஜாதகங்க, இவன் எப்போ பார்த்தாலும் 20 பேர் அவன்கிட்ட கையில் ஆள் வச்சிருப்பான். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் முன்னே நிற்பான். அடி தடி வம்பு வழக்கு இருக்கு, படிச்சுக்கிட்டு இருக்கான்.
இன்ஜினியரிங். அப்ப இதுக்கு என்ன காரணம்? முதலே சொன்னோம், இதுக்கெல்லாம் எடுத்தோன்னா 6 பார்க்கணும், 3 பார்க்கணும், 6, 11 பார்க்கணும். 3 குடையவன் 3லே ஆச்சு, 6 குடையவன் 11 போய் வலுவா உட்கார்ந்துருக்காரு. பதினொன்று சந்திரன் 8 போய் இருக்கார் ராகுவோட சேர்ந்த. இந்த பாட்டுக்கு சொன்னது அத்தனையும் பொருந்துங்க. இப்ப லக்னாதிபதி 3ஆம் அதிபதி பாருங்க. ஒரு லக்னாதிபதி புதன், அவன் 8 கூடையோட சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்காரு, 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு. இப்ப இந்த லக்னாதிபதி 3 கூடையோடும் சேர்ந்திருக்காரு, 8 கூடையோடும் சேர்ந்திருக்காரு. பொதுவாகவே செவ்வாய் வீட்டில் புதன் இருந்து அதை புதனோட செவ்வாய் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க, அவனுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் ஒட்டிக்கிட்டு இருக்கான். ஆகவே நல்ல அருமையான ஒரு கெட்ட பழக்கம் வந்துருச்சு. குடும்பாதிபதி 3ல சுக்கிரனோட சேர்த்திருக்காரு. அவன் அப்பன் சொன்னான், என் பையன் பார்த்தேன் நல்ல பையலா இருக்கான், ஆனால் எங்கேயும் ஒரு குடும்பம் ஒன்று வச்சுக்கிட்டேன், கல்யாணம் பண்ணல. பையன் சொல்கிறான், அப்பன் சொல்கிறான், ஒரு குடும்பம் ஒன்று வச்சுருப்பான் போல தெரியுதுன்னாரு. ஒரு குடும்பம் இல்லை, இன்னும் 2 குடும்பம் வச்சுக்குவான். அப்போ 2 கூடிய சுக்கிரன் செவ்வாய் 3 கூடியவனு போனார், 8 கூடையோடு சேர்ந்துட்டார். அவன் நல்ல வழியில் போக மாட்டான், ஆனால் பிரபல்யமாக இருப்பான். ஏன் அந்த 3 கூடையவனும் 9 கூடையும் சேர்ந்தான், 3 கூடையோட 10 கூடையவனும் சேர்ந்தான். அந்த 3 கூடையவனு 9 கூடைய சுக்கிரனும் 10 கூடைய புதனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்காங்க. அவன் சொன்னார், அவர் கேட்டாரு, பையனுக்கு அரசியல் எப்படின்னு கேட்டாங்க. அவன் கொடியட்டி பிறப்பைய, அரசியலுக்குரிய அத்தனை அம்சங்களும் அவன் பையன் ஜாதகத்தை அமைஞ்சிருக்கியான்னு. எந்த கட்சியில் சீட்டு கேட்கலான்னு அதை மட்டும் கேட்காத, அவனுக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அதுக்கு போட்டு போ. இப்படி இப்போ அன்னைக்கு 6ஆம் இடத்தை பார்த்தோம். இதே 6ஆம் இடத்து அதிபதி கேந்திரம் திரிகோண விட குரு. துலா லக்னம் எடுத்துக்கிறோம், 6ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பார்க்குறோம், யாருங்க? குரு. அப்போ துலா லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா வச்சுக்க, அவன் சொந்தக்காரன்லாம் இவனை ஓட ஓட விரட்டுவான். இதே 6ஆம் இடத்து அதிபதி குரு 6ஆம் இடத்துல இல்லாமல் 9ஆம் இடத்துல போயிட்டார் வச்சுக்க, சொந்தக்காரன் மெச்சத்தக்க வகுதியில் வாழ்வான். பரவாயில்ல. 6 கூடையவன் 10க்கு போயிட்டார்னு வச்சுக்க, உடனே அடிக்க. 6 கூடையவன் 10க்கு போனா என்னது? கடை வாங்கி தொழில் செய்யா. 6 கூடையவன் 11க்கு போயிட்டான், உடனே அடிங்க, வாயாலே சம்பாதிச்சிருவான். 6, 12 சேர்ந்து 6, 8, 12 போச்சுன்னா, ஐயோ உன் பையனை ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியா, எங்கனாச்சும் வண்டி வாங்கி கொடுக்காத, இல்லாட்டி எங்கனாச்சும் புளிய மரத்தில் மோதுவேன். 1, 6 சேர்க்கை. லக்னாதிபதி வலுவாக இருந்து 6ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா இவன் வலுவாக நிற்பான். இல்லை 6ஆம் அதிபதி வலுத்து நின்று லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா கூடவே ஒரு நோயை கூட்டிக்கிட்டே வந்துடுவேன். எங்கே போனாலும் குற்றாலத்துக்கு போனால் அங்கே சளியை கூட்டிகிட்டு வருவேன், மெட்ராஸ் கூட்டி போய் காய்ச்சலோடு தான் வருவான். 6 கூடையவன் 2க்கு வச்சுட்டானா என்ன பண்ணுவாங்க? 6 கூடையவன் 2க்கு வந்துச்சுன்னா கஞ்சலாக இருப்பான், அடுத்தவன் காசில் விட்டி வாங்கி கொடுத்துருவான். இவன் இந்த 2 கூடையவன் 6க்கு போயிட்டு 6ஆம் அடிப்போடு சேர்த்துட்டான்னு வச்சுக்க,
இவன் வந்து அடுத்தவனுக்கு டீ வாங்கி கொடுப்பான். இதான் ஜோசியம். மதிய சொன்ன 3 கூடையும் 6 கூடையும் சேர்ந்த என்ன அரப்பா இன்னும் ஒரு பொதுமை கேளு. அப்பனே ஆரோனும் 3 கூடில் எதிரி நாட்டு படைகளை தீயாலே கொளுத்து விடான் சொன்னார். இது 6 4 சேர்ந்தா இது 6 யார் வலுத்திருக்கான்னு பார்க்க. 6 வலுத்திருந்தா இவன் நோயாளியா போவான். 4 வலுத்திருந்து 6ஆம் பகுதி போனா இவன் வைத்தியம் பண்ணுவேன் அடுத்தவனுக்கு. எவ்வளவு அழகான வருதான். இதுக்கெல்லாம் எது வேணுங்களா? 4 6 சேருது. 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சேர்ந்தா 6ஆம் அதிபதி வலுத்திருந்தா நோயாளியா போவான். 4ஆம் அதிபதி வலுத்திருந்தா வைத்தியம் பண்ணுவேன். 5 6 சேர்ந்துச்சுன்னு வச்சுங்க புத்திர தோஷம். அது 3 கூடையும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க கொல்லிக்கு புள்ளை இல்லைன்னா. அரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு. அப்பனே ஆரோனும் 5 கூடில் சீரப்பா சென்வனுக்கு புத்திர சோகம் சிவசுவா இவர் 3 நிற்க கூரப்பா கொல்லிக்கு பிள்ளை இல்லை. எப்படி பாருங்க, கூரப்பா கொல்லிக்கு பிள்ளை இல்லை. கொற்றவனே சொல்லிட்டாரு. அதுக்கு பரிகாரம் சொல்ல பாரு. கூரப்பா கோதையுமே அரசு சுத்தி குற்றமுள்ள கன்னியருக்கு அன்னதானம் செய்யினார். அதுக்கு சொல்லிட்டார். 6 7 சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க காலதாமத திருமணம். அடி 6 7 அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து 3 கூடையவர் 6 கூடையவர் வந்துட்டு வச்சுங்க. 5ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பலன். 6ஆம் இடத்துல இருந்தால் அதுக்கு ஒரு பலன். இப்படி வந்து பாவம் டு பாவத்தை அதையும் பார்த்துக்கணும். இப்போ உதயம் சொன்னாங்க 1 6 சேர்ந்து இருக்குன்னு. இதை யார் வலுத்திருக்காருன்னு பாருங்க. இதுவே தேர்ந்த கேந்திரம் திரிகோணத்தில் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்க அங்கே மாறுபடும். இதே 1 6 கூடையவர் 8க்கு போனான்னு வச்சுங்க அது ஆக்சிடென்ட் கேஸு. 1 6 12க்கு போச்சுன்னு வச்சுக்க விரயம். 1 6 9க்கு போச்சுன்னா சம்பாதிப்பேன். இப்படி பாவம் டு பாவம் இருக்கிற இடத்தையும் வச்சுக்கணுங்க. அதான் ஜோசியம். இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் வந்து நாம் கணக்கிட்டு பார்த்தோம் என்றால் 5 நிமிடத்துக்குள்ள ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே தீர்மானிக்கணும். ஜாதகம் பார்க்குறோம். மேச லக்கணம் ஒருத்தர் 7 கூடையவர் யாருங்க? புதன் 8க்கு போனாரு. அந்த 8 கூடையவர் எங்க 6ல் இருக்காரு. 7 6க்குன்னா சூரியன். அப்ப இவனுக்கு வந்து கல்யாணம் ஆனா நிக்காது. இதுக்கு ஏதாவது விளக்கணம் இருக்கா? வேற ஏதாவது சாரம் பார்க்கணும்? ஒன்றும் கிடையாதுங்க. 7 கூடையவன் தனுசு லக்கணத்துக்கு, இது மீன லக்கணத்துக்கு 7 கூடையவன் யாருங்க? புதன். அவன் 8ல் போயிட்டான். 8 கூடையவன் எங்க போயிட்டான்? 6ல் போயிட்டான். காலதாமத திருமணம் சரி இல்லை. இப்பயே கல்யாணம் பண்ணுவேன், அவனுக்கு 25 கல்யாணம் பண்ணிக்க, அடுத்த ஒரு பொண்ணையும் பார்த்துக்க. 2வது இல்லை கோர்ட்டில் ஒரு வக்கீலையும் பிடிச்சிக்க. நீ எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி 7 கூடையவன் 6ல் போனாலும் காலத்தை மிலவம், இல்லை 8 கூடையவன் 7ல் இருந்தாலும் காலதாமத திருமணம். இப்படி எடுத்த உடனே பேசுறேங்க. சம்பாதிக்கிறதுக்கு வந்து 2 கூடையவன் யாரு பாருங்க. ஒரு ஜாதகன் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்க, இவன் சம்பாதிக்கிறான்னா 2 கூடையவன் எங்க போயிருக்கான்னு பாருங்க. இவன் லாபம் கெட்டுமா? ஒரு ஜாதகன் வாழ்க்கையிலே சம்பாதிப்பானா இல்லையாங்கிறது 2 11 மட்டும் எடுத்துங்க போதும். 2 கூடையன் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திருகோணத்தில் இருந்தால் நல்லா சம்பாதிப்பான். 11 கூடையன் ஆட்சி 2 பேரும் நல்ல வசதி உள்ளவனாக இருப்பான். காசு சம்பாதிக்கிறது 2 பாவம் போதும். தொழிலுக்குன்னா 10ஆம் பாவம் எடுத்துக்க. அப்பன் சம்பாதிக்கிறதுனா 9ஆம் பாவம், பாட்டான் சம்பாதிக்கிறதுனா 5ஆம் பாவம் எடுத்துக்க. இப்படி பாவம் டு பாவம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோசியம் வந்து 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் ஒரு ஜாதகத்தை எதையும் பேனா எடுக்காம பென்சில் எடுக்காம ஜாதகத்தை இப்போ கம்ப்யூட்டர் நோண்டாம செல்போனை எதையும் தூடாம நீங்கள் அடிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் எதுக்குள்ளே போகக்கூடாதுங்க, சாரத்துக்குள்ளே போனீங்கன்னா அப்புறம் நீ நோண்டி அதை நோண்டி இதை நோண்டி எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் வந்து சேருவீங்க.
என்று சொல்லி இன்னும் நிறைய சொல்லுவேன். இதுக்கப்புறம் தான் நல்ல பேச்சு வரும். அதனால் ஏன்னா நம்மளை கேள்வி கேட்டால் தான் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். ஐயா ஒரு கேள்வியை கேட்டு விட்டாரு, அதனால் வந்தது, பார்க்குறோம் பின்னாடி என்று சொல்லி இதுவரை வாய்ப்பளித்த ஐயா முகுந்தன் முரளிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் உலகத்துக்கும் எந்த நமக்கு தகவல் தேவையோ அதுக்கு அந்த பாவத்தை எடுத்தால் நமக்கு நுணுக்கமான தகவல் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஒரு ஆணித்தரமான ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்த நம்முடைய பொன்னியார்சாமி ஐயா அவர்களுடைய தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த அற்புதமான இந்த நிகழ்வில் முதல் பேச்சாளராக பேசிய நம்முடைய தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி உற்சாகப்படுத்த இருக்கின்றது உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட.